ஹேய், கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம புதுசா ஒரு மூவி பார்க்க போறோம். லவ் யூ மை அரகன்ஸ் தான் மூவியோட நேம். இது வந்து ஒரு தாய் லாங்குவேஜ் மூவி. இது கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அதனால தான் சரி இன்னைக்கு உடனே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அடுத்தவங்க மைண்டில் திங்க் பண்ணுறது கூட அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம விவேக்குக்கு வந்து ஒரு படத்தில் கேட்கும் இல்லையா, பொண்ணுங்க நினைக்கிறதெல்லாம். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு யார் என்ன நினைச்சாலும் மைண்டில் அது கேட்டுகிட்டே இருக்கும். அதனால இவர் என்ன ஆகுறாருன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ கும்பலில் இருக்கும் போது எல்லாரும் நினைக்கிறதும் இவர் காதில் கேட்டுச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்? அதனால தான் வந்து இவர் எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி ரொம்ப அரகண்டாகவும் யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாமல் எல்லார்கிட்டையும் வந்து ஒதுங்கியுமே இருக்கிறாரு. இவருக்கு ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இவர் கொஞ்சம் வெப்சைட் எல்லாம் நடத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இவரோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப் என்ன ஆகுதுன்றது தான் இதில் ஸ்டோரி. ஸோ கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் சன்னு, அவரோட ஃப்ரெண்டு கேமராமேன் பேட். இவங்க 2 பேரும் தான் வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து சொல்கிறான், டே நம்ம சேனல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆகிடும் போலடா, நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்ற, உனக்கு வர வர சேனல் மேலே அக்கறையே போயிடுச்சுடா, நமக்கு ஆல்ரெடி வந்து நீ அரகண்டாக நடந்துக்கிறத பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உனக்கு ஆன்டி ஃபேன் ஆகிட்டாங்க, நீ இன்னமும் வந்து வீடியோலாம் சரியாக போடலன்னா எல்லாமே நமக்கு சுத்தமாக போயிடும், நான் உன்னை விட்டுட்டு வேறு வேலை தான் தேடிட்டு போகணும்டா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத, தயவு செஞ்சு வந்து கொஞ்சமாச்சும் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், டே எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குடா, நான் என்ன பண்ணுறது, ரொம்ப எல்லாரோட சவுண்டும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். அப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதனால நீ கொஞ்சமாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணினா தான் நம்மளால இந்த யூடியூப் சேனலை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக எழுத்து மூடிட்டு ஆளாளுக்கு வேறு வேலை தேட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், டே இப்போ என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன், நீ ஏன் சொல்லு, நான் முக்கியமாக உனக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமா அப்படின்னு உடனே வியூஸ் தாண்டா அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிடுறான். சரி விடு, உன்னோட இஷ்டம், இதுக்கு மேலே நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, நான் வேறு வேலை பார்த்துட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு உடனே ஹீரோ சொல்கிறாரு. இப்படியே என்ன சொல்லி சொல்லி நீ ஆஃப் பண்ணிட்டு சரி வண்டியில் ஏறி போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்போ அவங்க வழியில் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து காரை நிறுத்துறாரு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இவங்களும் நிறுத்துறாங்க. அவர் ஓடி வந்து இந்த மாதிரி எங்கள் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு எங்களை பக்கத்து வில்லேஜில் இறக்கி விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு பார்த்த உடனே இவன் அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. உடனே மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, இவன் சன் தானே அந்த யூடியூபர், ரொம்ப மோசமானவன், நானும் இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசுறேன், எங்கேயாவது சிரிக்கிறானா பத்தியா, அதனாலதான் எல்லாம் இவனை கழுவி ஊத்துறாங்க கமெண்ட்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சிரிக்கிறாரு. பார்க்கறதுக்கு அப்படியே பச்சை குழந்தை மாதிரி அழகா இருக்கிறான், ஒரு சிரிப்பும் காணும், எவ்வளவு திமிர் பிடிச்சவனா இருக்கலாம் பாரு அப்படின்லாம் இவர் நல்லா திட்டிட்டு இருக்காரு. அவனுக்கு நல்லா கேக்குது எல்லாமே. இவன் சைலண்டாவே இருக்கான். உடனே வந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இவங்க தான் நம்மளோட ஹீரோயின். அப்ப ஹீரோயின் இருக்கா அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படின்னு அவ கேட்கும் போது இவன் என்ன பண்றான்னா, இவன் வந்துட்டு இவ்வளவு நேரம் மனசுக்குள்ள திட்டிட்டு இருந்த காண்டெல்லாம் இவகிட்ட காமிச்சிட்டு, நான் என்ன பெட்ரோல் பங்கா நடத்துற, வேற எதுனா கார் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 3வது ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்டை பார்க்க தான் 2 பேருமே வராங்க. இப்போ இவன் பேர் வந்து கெவின், இவன் ஒரு வில்லேஜ்ல இருக்கான். இவனை பார்க்க தான் இவங்க 2 பேருமே வராங்க. அதாவது இந்த வில்லேஜ்ல நடக்கிற விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஷூட் பண்ணி யூடியூப்ல போடலாம் அப்படின்னு தான் பிளான். இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதை காட்டும் போதே ஒரே அலர்ந்து ஹீரோவை பார்த்த உடனே, இவ பேரு பிரவுனி, நம்ம ஹீரோவோட பயங்கர ஃபேன். அவ கத்துல குடுன்னு ஓடி வர உடனே ஹீரோ வந்து பேட்டை பிடிச்சி நடுவில் ஏத்து விட்டாரான். அவன் சந்தோஷமா சிரிக்கிறான். தள்ளி போட சட்டி தலையா அப்படின்னு அவ கத்தும் போது உடனே அவன் சொல்றான், இரு அவனுக்கும் எனக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு, ஏன் அவனுதான் கட்டி பிடிப்பியா, என்னெல்லாம் கட்டி பிடிக்க மாட்டியா அப்படின்னு கிண்டல் பண்றான். இவனுங்க 3 பேருமே சேர்ந்தாப்புல கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. உடனே அவன் நடுவில் பூந்து ஹீரோ மேல சாய பாக்குறா. நம்ம பேட்டை என்ன பண்றான்னு தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவளை டிராக்டர் வண்டியில வந்து நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து இறங்குறாங்க. அப்பதான் பார்த்தா அந்த முட்டை அவங்க எடுத்துட்டு வந்தது எல்லாம் உடஞ்சி அந்த ஃப்ரெண்டோட ட்ரெஸ் பூரா ஊத்திடுது. ஹீரோ உடனே இப்பவும் திமிரா சொல்றான், நான் சொன்னல எப்படி இருந்தாலும் வந்துருவாங்கன்னு, வந்துட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து கெவின் சொல்லிட்டு இருக்கான், அவ வந்து நான் மாஸ்டர் டிகிரி பண்ணும் போது என்னோட ஜூனியரை அவ ஸ்டோரிஸ் எழுதுறா, ஸோ இந்த லொக்கேஷன் இங்க இருக்கவங்களை பத்திலாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா, நானும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துட்டு இருக்கேன், அதுக்காக தான் அவளும் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பேட் சொல்றான், நல்ல விஷயம் தானேடா, நம்மளை சுத்தி ஒரு 4-5 பேர் இருக்கிறது, அதே மாதிரி இவனும் வந்து அதை பழகிறது தான் நல்லது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹெட்ஃபோன் தான் அவன் போட்டுட்டு இருக்கான். ஹெட்ஃபோன் ஆன் பண்ணவே இல்லை போல. அவன் இங்க வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லாமே வந்து நம்ம என்ன கேட்டாலும் யூடியூபர்ஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. பட் இவனை நினைச்சாதான்டா பயமா இருக்கு,
எல்லார்கிட்டயும் மூஞ்சி காட்டுற மாதிரி பேசுவான், அதுதான் கஷ்டமா இருக்கு, இவன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு சொல்றேன், இவன் பண்ணிதான் ஆகணும், ஒழுங்கா இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் எதனா வேலை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு பிளாக்மெயில் பண்றதே உங்க வேலையா போச்சுடா, சரி சரி நான் பண்றேன் அப்படின்றான். எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னன்னு கேட்டோன்னே, கெவின் என் கூடயே இருக்கணும் வீடியோல, அதே மாதிரி ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடாது, கூட்டமா இருந்தா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே டீல்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. அப்போ கரெக்டாக கெவினோட அப்பா அங்கே வராரு. மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, டே எதுக்குடா ஆம்பளை பசங்க இப்படி கட்டி பிடிச்சி தடவிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்கடா அப்படின்ட்டு. ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுடுது. உங்க அப்பா மனசுக்குள்ள நம்மளெல்லாம் 3 பேரும் ஒருத்தர் தடைக்காதீங்கன்னு சொல்றாருடா அப்படின்னு சொல்லி 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நைட்டு வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் போய் கேட்கறான், நீங்க கிளீன்லாம் பண்ணிக்கிட்டீங்களா உங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேரு டப். இவன் கேட்கறான், எதனால இங்கேயே இருக்கீங்க, என்னாச்சு, சரி நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கேன் தெரியுமா, ஒரு பெரிய வளர்ந்து வரும் ரைட்டரோட மேனேஜர் இப்பவே நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பெட் சொல்றான், அப்படியா அப்படின்னா நானும் ஒரு ஃபேமஸ் யூடியூபரோட மேனேஜர்னு சொல்லிக்கலாம் போலவே அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடுப்பா இருக்கா. ஹீரோயின் சொல்றான், ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன், உங்களோட யூடியூபர் தான் பயங்கர அரகண்டாமே, ஃபேன்ஸை கூட மதிக்காம ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுவாராமே, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோக்கு அதை கேட்ட உடனே கோவம் வந்தது. சரி அப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, உன் வேலை என்னவோ அதை பாரு, நம்ம தான் யோகியன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் அட்வைஸ் பண்ணிட்டு தெரியக்கூடாது, உன் வேலையை பார்த்துட்டு நீ இங்க இருந்து கிளம்பினா போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க மறுநாள் அரிசி மில்லில் தான் வீடியோ எடுக்க போறாங்க. உடனே அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இந்த ப்ரௌனி வேற கத்திக்கிட்டே இருக்கா, வா வான்னு. அவன் தலையை சரி பண்ண விட மாட்டா, அவன் மூஞ்ச தொடக்க விட மாட்டா. ஹீரோ தான் கேட்கணும், ஏன்டா இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ ஹெட்ஃபோன் போட்டுக்கோ, நீ பாட்டு வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ண, நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அவனை போடான்னு அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் பொறுமையா போறான். அவனுக்கு அங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்க போய் அவனும் வீடியோ ஸ்டார்ட் பண்றான். அவன் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலயே அவனுக்கு ரொம்ப தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து அப்படியே கொடுக்குறன்னு வெளியில ஓடிடுறான். அவன் வெளியில போய் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு ஃபுல்லா சவுண்டா பாட்டு வச்சு கேட்கறான். அப்பதான் கொஞ்சம் அவனுக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு வரா. அவ கேட்கற, அவனுக்கு என்ன ஆச்சு, நீ ஓகேயா அப்படின்னு கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுது. உடனே அவன் என்ன பண்றான்னு ஹெட்போனை கட்டிட்டு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, நான் எப்பயோ உனக்கு சொல்லிட்டேன், நீ எதுக்காக என் பின்னாடி தொல்லை பண்ற அப்படின்னு கேட்கறான். என்ன சொன்ன, தொல்லை பண்றேனா, எப்படி நீ அப்படி பேசுவேன், நான் உனக்கு என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன், என்னையே இப்படி நீ தொல்லை பண்றேன்னு கேக்குறியே அப்படின்னு கேட்கறான். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக என்ன பத்தி கவலைப்படணும் அப்படின்ட்டு அவன் நக்கல் அடிக்கிறான். அதை சரிதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்றான். என்ன அப்படின்னு கேட்கறான். உன் மண்டையே எம்டியா இருக்கு அப்படின்னு அவன் கேட்ட உடனே இவளுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இன்னும் கேட்ட நீ அப்படின்னு பாக்குறா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த மாதிரி பேசுவ, அடுத்த பொண்ணுன்னா என்ன வேணா பேசுவியா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துறா. அதனால தாண்டா உனக்கு எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் ஆன்டி ஃபேன் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு கோவம் அடங்குல திரும்பவும் கேட்கறா. இதனால தாண்டா உன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உன்னை விட்டுட்டு போறாங்க, கொஞ்சமாச்சும் அடுத்தவங்க மேல அக்கறை இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன், நீ ரொம்ப அரகண்ட் அப்படின்னு ஒண்ணு நான் மத்தவங்களெல்லாம் சொல்லலை, நான் உன்னை மட்டும்தான் சொன்னேன்னு வேற சொல்றான் அவன். அதை வேகமா உடனே இவனோட 2 கையையும் பிடிக்கிறா. அவனுக்கு ஏன்டா இவ கையெல்லாம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் உதறி விட்டுறான். அவ போன உடனே அவன் யோசிக்கிறான், எதனால இவன் மனசுல நினைக்கிறது மட்டும் நமக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் நமக்கு புரியுது, இவளோட மைண்ட் வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, நைட்டு கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு வெளியில போறான். அப்ப 2 பேர் பைக்ல வரானுங்க. ஃபர்ஸ்ட் லைட்டர் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா இந்த ஊர் பையன் மாதிரி தெரியல, இந்த ஊர் இல்லையா அப்படின்னு ஒண்ணு, ஆஹா இல்ல நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன் எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு இவன் கேட்கும் போது அவனுங்க எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வேகமா போயிடுறானுங்க. ஆனா அவனுங்க மைண்ட்ல ஏதோ யோசிச்சு அது கேட்டுடுச்சு போல. மறுநாள் காலையில இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்டா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்லு அப்படின்னு கேக்குறானுங்க. நேற்று நைட்டு நான் வெளியில போகும்போது 2 பேரை பார்த்தேன். அவனுங்க இங்க லோக்கல் ஆளுங்க இல்ல போல. அவனுங்க என்ன பிளான் பண்ணிருக்கானுங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 11 o'clock ஊர்ல எல்லாரும் தூங்கிட்ட பிறகு நிறைய வீட்டுல திருடலான்னு பிளான் பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு இவன் சொல்றான். நம்ம ஹீரோயினும் டேப்டாப்பும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேட்கறான், எனக்கு உட்காந்து கதை எழுதுற மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் வேணும், எங்கன்னு தான் தெரியல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்ப அந்த டைம் ப்ரௌனி வரா. அந்த சைடு போறவளை கூப்பிட்டுட்டு, வா இங்க கூட சாப்பிடு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே அவளும் உள்ள வர்றதுக்குள்ள டாப் சொல்றான், எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, நீ என்னன்னா அவளை போய் கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவளும் உட்காந்துடாட, இவனுக்கு டாப்டாப்க்கு தான் பிடிக்கவே இல்லை, அவளை முறைச்சிக்கிட்டே இருக்கான். சனி இது வேற வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா, சும்மா போட்டு வாங்குறதுக்காக. அப்புறம் ஆள் இங்க அவன்
அவன் பின்னாடியே தானே சுத்திட்டு இருப்ப, இங்க தனியா இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுங்க ஏதோ 3 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க, என்னன்னு எனக்கு தெரியல, அதனால நான் வந்துட்டேன் கிளம்பி அப்படின்னு இருக்கா. இவனுங்க அதே டைம்க்கு என்ன பண்றானுங்கன்னா மாஸ்க் போட்டு 2 பேர் வண்டி ஓட்டிட்டு வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு மாஸ்க கைட்டுங்கன்னு ஒரே தொல்லை பண்றானுங்க. ஐயோ எதுக்கே அப்படி பண்றீங்க அப்படின்னு உடனே ஹீரோ வந்து காண்டாயி போய் வேகமா மாஸ்க கழட்டிடுறான். அப்புறம் பார்த்தா அவங்க கிடையாது, அந்த ஊர்க்காரங்க தான். உடனே அந்த ஆள் என்ன திட்டிடுறான்னா, ஆமா இதனாலதான் பார்த்தல உன்னை எல்லாரும் வந்து வெறுக்கிறாங்க, என்னத்துக்கு நீ இவ்வளவு அரகண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ ரொம்ப அதை கேட்ட உடனே அப்செட் ஆயிடுறான். சரிடா விடு, இதுக்காகலாம் கவலைப்படாத, எல்லாரும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிற நாள் வரும், நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற, அவர் ஏதோ ப்ரெஷர்ல இருந்துருப்பாரு, இப்படி பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லி 3 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. இதை தள்ளி இருந்து ஹீரோ இன்னும் டப் அப்படின்னு பாக்குறாங்க. ஏதோ இருக்கு, இவனுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, என்னன்னு கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே தனியா உட்காந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், அவனுங்க ஏன் 3 பேரும் ஒரு வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வேகமா வந்து வண்டியில 2 பேர் போறாங்க. உடனே டப் திட்ட ஆரம்பிச்சிடறான். ஏன்டா உங்களுக்கு சாக போறதுக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு கத்துறான். போனவனுங்க நேரா திரும்பி இங்க வந்துடுறானுங்க. சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோயினை பார்த்துட்டு கேட்கறானுங்க, நீ நம்பர் வச்சிருக்கியா அப்படின்னும் போது அவ சொல்றான், இருக்கு, நான் ஏன்டா உனக்கு தரணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இவங்க 2 பேரும் போக பாக்குறாங்க. உடனே அவனுங்க விடாம பிரச்சனை பண்றானுங்க. நம்ம டப்பு போட்டு ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சிடறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்றான்னா கையில ஒரு பெரிய ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு கிட்ட வரான். உடனே டப் பயந்து போயிடுறான். ஏன்னு ஒரு குரல் வருது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா கெவினும் ஹீரோவும் பொறுமையா ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இன்னும் டப் பேசிக்கிறாங்க, கன்ஃபார்மா நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட போங்கடா, ரொம்ப நேரமா ஸ்லோ மோஷன்ல வரீங்கன்னு சொல்லிட்டு இவனே அந்த ஸ்பேனரை கையில இருந்து புடுங்கிட்டு ஓங்கி அடின்னு அடிச்சிடறான். உடனே ஹீரோயினும் சேர்ந்துக்கிறா, போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பயும் ஸ்லோ மோஷன்ல தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி அப்படியே நின்று பாத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட போய் பார்த்துட்டு சொல்றா, இவனுங்க தான்டா திருடனுங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஷாக்ல இருக்காங்க, என்னது திருடனுங்களா அப்படின்னு. நம்ம பேட்டியும் ப்ரௌனியையும் காட்டுறாங்க. அப்ப ப்ரௌனி வந்த உடனே சன் எங்கன்னு தான் கேட்கறா. இவன் உடனே சொல்றான், என்ன வந்த உடனே இந்த ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கேன், என்னை பத்தி கேட்க மாட்டேன், அவனை பத்தி மட்டும் தான் கேட்பியா அப்படின்னு. ஆமா, நான் ஃபேன் பேஜ் எல்லாம் ரன் பண்றேன் அவனுக்காக, அவனை பத்தி தான் கேட்பேன், எங்க போயிருக்கான் அப்படின்னு. சரி அவனை கொஞ்சமாச்சும் மூச்சு விடு, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ கேட்கறா, உனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் அதுக்கப்புறமா உனக்கு நிறைய வியூவர்ஸ் ஆகணுமா ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்னு கேட்கறான். நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா நீ அதுக்கு பதில் எனக்கு வேற ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்கறா. சரி சொல்லி தொலை, என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ எனக்கு வந்து அவன் கூட க்ளோஸா பழக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ அவன் பின்னாடி என்ன சுத்தினாலும் அவன் மதிக்க மாட்டான், அவனை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு தான்ப்பா உனக்கு நான் லஞ்சம் கொடுக்கல, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூஸ் போக வைக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே டீல் பண்ணிக்கிறாங்க. ஓகே கண்டிப்பா 2 பேரும் வந்து சொன்னதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிரிட்ஜ்ல சைக்கிள் ஓட்டிட்டே போறான். ஹீரோ இப்ப வரத்துக்கிட்டே வேகமா வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் வந்தேன், எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் இவ விழுந்துடுறா கீழே. இதுக்குதான் நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராதுன்னு சொன்ன, ஓட்ட தெரிஞ்சா ஓட்டணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவ சொல்றா, எப்பா நீ ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்வைஸ் பண்ணி சாகடிக்காத, எந்தி போ அப்படின்னு சொல்லி கத்துறா. அவன் சொல்றான், அப்படியா நான் போயிட்டோமா, அப்ப நீயே எழுந்து போல அப்படின்னு கேட்கறான். சரிடா கோச்சுக்கு அதை தூக்கி விடு அப்படின்றா. அதுக்கப்புறம் அவனே தூக்கி விடுறான். கரெக்டா அங்க பார்த்தா நம்ம ப்ரௌனியும் பேட்டும் வந்துடுறாங்க. பேட்டும் நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே வந்து இவ கேக்குறா, உண்மையை சொல்லு, நீ என்னத்துக்கு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, அவனை எதனா நீ டேட் பண்ணலான்ற ஐடியால இருக்கியா அப்படின்னு ப்ரௌனி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, ஏமா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, அந்த சிடு மூஞ்ச போய் நான் என்னால கரெக்ட் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ன உடனே, அப்பனா சரிவா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையிலேயே ஹீரோயினும் டப் வந்துடுறாங்க இவங்க இருக்க இடத்துக்கு. வந்துட்டு, நீ எங்க போறீங்க, நாங்களும் வந்து கதை எழுதுறதுக்கு ஒரு நல்ல இடமா தேடி போறோம், அதான் சரி உங்க கூடயே போலாமேன்ட்டு காலையிலேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டப் வந்து எப்ப பாரு ப்ரௌனி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதாவது என்ன சொல்றான்னா, ஹச் டாக் மாதிரி நீ என்னத்துக்கு இவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க, நீ உனக்கு வேற வேலை எட்டியே இல்லையா, நாங்க தான் வேலையா போறோம், உனக்கு என்னத்துக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை செம்மையா கலாய்க்கிறா. நீ வாயை மூடிக்கிட்டு சைஸ்ல அந்த பிரிட்ஜ் மேல எல்லாம் ஏறினா பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்துரும். இவங்க வந்து ஒரு பிரிட்ஜ் அண்ட போயிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பழமையான பிரிட்ஜ் போல. சோ அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ட்டுலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஹேர் எல்லாம் கரெக்டா செட் பண்ணிடா சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தான் கேட்கல. உடனே வந்து ஹேர் எல்லாம் சரி பண்றான். அதுக்கு உடனே அவ கத்துற ப்ரௌனி அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கத்துவ போல அவ. அடுத்த உடனே பேட் சொல்றான், ஜிப்ப போடலடா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றான். உடனே அவன் திரும்பி ஜிப்ப போடுறான். நம்ம ப்ரௌனி அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு கத்துறாளா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கத்துறான், சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க, அவ கத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டப் தெரியாம இவளை இடிச்சிடறான். உடனே மனசுக்குள்ளேயே 2 பேரும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அறிவு இருக்கா பாரு இவளுக்கு அப்படி இப்படின்னு. அவனும் அதே மாதிரி திட்டிட்டே இருக்கா, இவளும் திட்டிட்டே இருக்கா. இது வந்து ஹீரோ காதுக்கு பட்டு கேட்டுட்டே
இருக்கான். ரொம்ப டென்ஷன் ஆயிரும். சண்டை போடணும்னா தயவு செஞ்சு இங்க இருந்து எங்கன்னா போய் சண்டை போடுங்க, இங்க இருந்து கிளம்புங்க, நான் வீடியோ எடுக்கணும்னு கத்திறான். 2 பேரையும் கெவின் என்ன பண்ணானா தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்காங்க விட்டாரான். உங்களுக்கு அறிவே கிடையாது, அடுத்தவங்க செய்யற வேலையை கெடுக்கிறதுக்குனே வரீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குற மரியாதை அந்த வேலையை முடிங்க, வேலை இல்லாதனால இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோழி கொண்டு உள்ள விட்டுறான். கோழியில இருக்கிற முட்டையெல்லாம் கரெக்டா எடுத்து அடுக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவன் வெளியிலேயே நிக்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அதை பாத்துடலாம். அதை வந்து ஹீரோ கிட்டே சொல்றான், ஏய் அவ வந்து உன்னை ரொம்ப கவனிக்கிறாளோன்னு எனக்கு தோணுதுடா, அவ ஏதோ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கா மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சொல்றதுக்கு இவன் சொல்றான், என்னன்னு எனக்கே தெரியலடா, அவளோட வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்கவே மாட்டேது அப்படின்னு சொல்றேன். என்னடா சொல்ற, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடியே ஓடி வர, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு, இவன் கத்துனா எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி, இல்ல எனக்கு வீடு இந்த சைடு தான் நான் போகணும், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன்றா. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, யூடியூபர்ஸை பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கதை எழுதுறதுக்கு, அதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றா. அது தெரிஞ்சுக்கணும்னா போய் கூகுள்ல செக் பண்ணு, ஏன் என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு அவன் மொக்க பண்றான். இவங்க செமையா கலாய்க்கிறான். ஆனா இப்படியே சுத்திட்டு யாரும் உன்னோட வீடியோ கூட இதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கானுங்க. அப்ப கேட்கறான், எப்படிடா அவளோட வாய்ஸ் மட்டும் உனக்கு கேட்கல அப்படின்னு பேட் கேட்கறதுக்கு, நான் நினைக்கிறேன் அவளுக்கு மூளை இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு கிண்டல் பண்றான். அப்ப பார்த்தா மறுபடியும் பின்னாடி சைக்கிளை துரத்திக்கிட்டே வரா. அப்ப வந்து கேட்கறா, உனக்கு வந்து எனக்கு ஆன்சர் பண்ணாதான் என்ன, ஹெல்ப் பண்ணாதான் என்ன, எதுக்காக ரொம்ப பண்ற அப்படின்னு கேட்க. பேசிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்றான்னு ஏதோ குரல் கேட்டு ஓடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தவங்க பேச முடியாதவங்க சைக்கிள்ல வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மனசுல நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஹெல்ப் பண்றான். இதெல்லாம் இப்ப பாத்துட்டே இருக்கான். உனக்கு சைன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீ அப்படின்னு கேட்கறா. அது அப்படியே இதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கோன்னு தோணி அப்படி செஞ்சேன் அப்படின்னு சமாளிக்கிறான். டப் கிட்ட ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து ஹீரோவை பத்தி தான் கதையை எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுதான் அவனை பத்தி, அவனே ஒரு சிடுமுஞ்சி, அவனை பத்தி கதை எழுதுனா கதை போன மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்றான். நான் சம்மரையே எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் ஹீரோ மட்டும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்து பிரவுனி கோச்சுக்கிறான், நீங்க எல்லாம் மட்டும் சாப்பிடுறீங்க, அவனுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது கெவின் சொல்றான், சரி நான் போறேன், அவன் சாப்பிடணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டு ஊட்ட ஆரம்பிக்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, டே என்னடா நீங்க டேட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. நம்ம பிரவுனி தான் ஷாக் ஆயிடும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, டாடி அப்படியெல்லாம் இல்ல, நாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சதுனால நாங்க ஒன்னாவே தான் இருந்தோம் 3 பேரும், மற்றபடி வந்து எங்களோட டேஸ்ட் அப்படிலாம் இல்ல, எங்க எல்லாருக்கும் பொண்ணுதான் பிடிக்கும் அப்படின்னு அவனே சொல்லுவான். ஐயோ எப்பா எனக்கு இப்பதான் உயிரே வந்தது அப்படின்னு பிரவுனி சந்தோஷமா சிரிக்கிறான். பேட் வந்து பாத்திரம் கழிட்டே இருக்கான். பக்கத்துல நின்று கேட்டுட்டே இருக்கா, எத்தனை மணிக்கு வீடியோ வரும் நான் பாக்கணும், ஐயோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு பாக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்ப வந்து நான் எடிட் பண்ணாதான் என்னால அப்லோட் பண்ண முடியும், நீ வந்து எனக்கு பதில் பாத்துருக்க, நான் வந்து வீடியோ உடனே எடிட் பண்ணி சீக்கிரமா உனக்கு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம கெவின் வந்து சொல்றான், வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டேன், என்ன டைமிங்க்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும் போது இவ சிரிக்கிறா. அப்ப ஏமாத்திட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பு நிறையெல்லாம் எடுத்து அவன் மேல அடிக்கிறான். எனக்கு கெவின் உடனே சொல்றான், இதை பார்த்தா கொஞ்சமும் சரியில்லையே, இவங்க 2 பேரும் சீக்கிரமே கப்பல் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்ற. நாளைக்கு மார்னிங் வந்து டைம் போட்டு அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. அப்ப எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் மெசேஜா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆன்டி ஃபேன்ஸ் எல்லாம், இவனை மாத்துங்க, இவன் நல்லா இல்ல, இவன் ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வருது. உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாட் சொல்றா, இதான் அதனால நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப போய் நீ ரிலாக்ஸா தூங்குடா அப்படின்னு சொல்லிடுறான். அவன் ரொம்ப அப்படி சோகனாவே உட்காந்துட்டு இருக்கான் தூங்காம. நம்ம கெவினும் பெட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஆனா இருக்கா இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கெவின் சொல்றான், ஒருவேளை அவளுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பெட்டு சொல்றான், ஒருவேளை இவன் என்ன அளவு ஹேண்ட்ஸமா இருந்திருந்தா கூட இது ஒத்துக்கலாம், இது என்னால ஒத்துக்கவே முடியாதுடா அப்படின்ட்டு அவன் கிண்டல் பண்றான். பிரவுனியோ லேப்டாப்பை வச்சுக்கிட்டே காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கா. எப்போதான் வீடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேப்டாப்பும் ஹீரோயினும் பின்னாடியே நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க என்ன இப்படியே முறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு டப் சொல்றான், ஆமா நீ தான் ரொம்ப அலையிறியே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். இங்க பார்த்தா வந்துட்டு கெவினோட அப்பாவை வச்சுதான் வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அவர் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா வியூஸே சரியா போகல. என்னடா 7 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அப்பதான் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. என்னடா வியூஸே போகல, இந்த வீடியோ என்ன இப்போ ஃபெயிலியரா அப்படின்ட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாருங்கன்னு உடனே அது 6000 7000 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது.
அதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாட்டி அவங்க அப்பாவையும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பிரௌனி ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே வந்து பயங்கர பேட் கமெண்ட்ஸா போட்டுட்டு இருக்காங்க, ஹீரோவை திட்டுறாங்க. இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் இதை சும்மா விட மாட்டேன், எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்றேனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுல ஒருத்தன் என்ன பண்றானா, என்ன ரிப்ளை பண்றானா, நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடி, எங்க இருக்கான் அவன் சொல்லு, இப்ப நேர்ல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வீட்டு அட்ரஸ் வேற போட்டு விட்டுறா. நீ வாடா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. எதுக்குடி இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி சன்னை ஒருத்த திட்டுவான், நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அவன் வரட்டும் நாளைக்கு அப்படின்னு சொல்றா. நைட்டு எல்லாரும் உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோ வந்து ஒரே நாள்ல 100K வந்து வியூஸ் போயிடுது. அதனால ஜாலியா எல்லாரும் குடிச்சிக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நான் உங்களை என்டர்டெயின் பண்றேன், அந்த கிட்டாரை கொடுன்னு சொல்லிட்டு கண்டபடி கத்திட்டு இருக்கா. காரை பூரேன்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க, தயவு செய்து நிறுத்திடுறீ, என்னால முடியல, டப்ப அழவே ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே அவளோட வைபுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் காரை பூரேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அவளை. இப்பதான் லைட்டா வந்து ஹீரோக்கு இவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இவளை பார்க்கவே ஆரம்பிக்கிறான். மறுநாள் மார்னிங் வந்து நம்ம பிரௌனி ரொம்ப சோகமா இருக்கா. டப் கேக்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்றா, ஐயோ அவன் வரானா அப்படின்னு. யாரு நேத்து நம்ம சேட் பண்ண அவனா அப்படின்னு சொல்லிட்டு டப் கேக்குறான். ஆமா, ஐயோ இவன் வந்தானா இப்ப என்ன பண்ண போறான் தெரியவே இல்லை எனக்கே, நேத்து ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு பயப்படுறா அவ. அதுக்கு டப் சொல்றான், நான் கூட வந்து கமெண்ட்ல தான் இவனுங்க எல்லாம் திட்டுவானுங்கன்னு நினைச்சேன், நேர்ல கூட வருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். இல்ல அப்ப வரமாட்டானுங்கன்னு தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே அவன் தான் வரானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து வேகமா கிளம்பி போறா. எங்கடி போறேன்னு இவங்க கேக்குறாங்க. பட்டு போயிடுறா. நேரா பார்த்தா ஹீரோ பாக்கிறதுக்காக போயிருக்கா. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உடனே அவனும் சரி சொல்லு என்ன அப்படின்னு கேக்குறான். இல்ல உன்னை பார்க்க ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றா. உடனே அவன், ஐயோ என்ன பாக்கிறதுக்கு இங்க யார் வரப்போறா அப்படின்றான். அதுக்குள்ளேயே பார்த்தா நான் தான் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இவனும் திரும்பி பாக்குறான் யாருன்னு. அங்க பார்த்தா ஒரு பையன் தான் வரான். ஹீரோ உடனே கேக்குறான், நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் போல ஒருத்தர். ஹீரோயினும் அப்படியே பாக்குறான். அப்ப இவனை தெரியுமா இவனுக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா நான் தான், வேற யார் வருவா, நீ என்னென்னலாம் பண்றன்றது எல்லாம் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும்னு தானே நான் இருக்கேன். சோ அதனால நான் தான் வரேன், வேற யாரு உன்னை வந்து பாப்பா, நீ இவ்வளோ திமிர் பிடிச்சவனா இருக்கியே, நான் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன், நீ எவ்வளோ அரகண்டா இருக்குன்றத எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பவும் இவன் திமிரா பேசுறான். நீ போய் ஒரு டாக்டரை பாரு, உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ வந்து அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ உன்னை பாருன்னு சொல்லும் போது இவ கத்துறா, எதுக்காக இப்படி ரூடா பேசுறேன்னும் போது, நீ உன் வேலையை பாரு, தயவு செஞ்சு இதுல தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றான். அப்ப இவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை, எதனால நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறது இவனுக்கு கேட்டுது ஹீரோக்கு. ஆமா நான் என்ன பண்ண முடியும், நான் இப்படிதான், ஓகேயா, நான் உன்கிட்ட இவ்வளவு நாள் பொய்யா இருந்தேன், இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சுல, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி போயிடு அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. இவன் வந்து நம்ம சன் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்கும் போது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு கிளாஸ் இல்லையா, நீ போய் உன் வேலையை பாரு, எதுக்காக ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா, நீ உன்னை ஒழுக்கமா வளர்க்கலையா அவங்க அப்பா அம்மா அப்படின்லாம் சொல்றான். நீ இன்னும் மூட் ஆஃபா இருக்கியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவன் சமாதானமா பேசுறான். ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் என் கூட எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது மொபைலை பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு வேகமா அங்கேருந்து போயிடுறான். அப்பதான் அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். இருடா, நீ யாருன்ற உண்மையை உலகத்துக்கே காட்டுறேன், கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே உனக்கு எவ்வளோ திமிர் இல்லை, நான் இவ்வளோ நாளாக உனக்கு ஃபேன் கிளப் நடத்திட்டு இருக்கேன், என்னையே நீ இப்படி பண்றல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப காட்டுறாங்க, கண்டிப்பா நான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன்டா, உன்னோட செலிபிரிட்டின்ற திமிரை வந்து உடைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா நீ இன்னும் நினைக்கையே அதை பண்ணிக்கோ, தயவு செஞ்சு இங்க இருந்து இப்ப கிளம்பு அப்படின்ட்டு மறுபடியும் ரூடா பேசி அனுப்பிச்சிடறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அவன் நிக்கிறான். தயவு செஞ்சு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காத, நீ தான் கஷ்டப்படுவ, நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு இவ சொல்றா. அது ஏன்னு புரியல. உடனே அவன் சொல்றான், இல்ல கண்டிப்பா நான் செய்யணும்னு நினைச்சதை நான் செய்வேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடறான். மறுநாள் அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் இவன் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கா. சும்மா நடிக்காதரா, பொய்யா சிரிச்சு அப்படின்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கான். அது இவனுக்கு கேட்டுட்டே இருக்கு. கண்டிப்பா பாரு, ஏதாவது நீ வந்து இப்ப ஆத்திரப்படுவ கோவப்படுவ, அதை நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கான். உடனே ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அவனால ஒன்றும் அதுக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
உடனே பிரௌனி வந்து பெட்டுக்கிட்ட சொல்றா நடந்ததெல்லாம் அழுதுகிட்டே, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு. அவனை வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் சண்டை போட்டு இப்படிலாம் பேசி அட்ரஸ் கொடுத்துட்டேன், இந்த அளவு இது நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றான், நீ என்ன பைத்தியமா, நீ இந்த மாதிரி ஒரு வேலையை போய் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். சாரி, நான் உண்மையா வேணும்னு பண்ணல, அவன் மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பண்ணல அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. சோகமா திரும்பி நடந்து போயிட்டே இருக்கா. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு வந்துடுறான். அவன் வந்து உடனே இவளை பிடிச்சி கிழின்னு கிழிச்சிடறான். உனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம், நீ எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்க பத்தியா அப்படின்னு. ஒண்ணு இல்ல, நான் வந்து உண்மையா வேணும்னு பண்ணல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இவன் சொல்றான். இவனா வச்சு வளாசுறான். இதுக்கப்புறம் என் மூஞ்சில கூட முழிக்கிற வேலை வச்சுக்காத, உனக்குன்னு எதனா வேலை இருந்தா அது போய் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். அவ அழுதுட்டே இருக்காங்க நின்று. நம்ம ஹீரோயினும் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றா. அவ உனக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணா, நீ அவகிட்டயே ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து போயிடுறான். அவ பாவம் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. உடனே பெட்டு போய் அவளை சமாதானப்படுத்துறான். சரி விடு, அவன் கொஞ்சம் அப்படிதான், அவன் அதிகமா கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி இவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டே இருக்கான். அவன் அழுதுட்டே இருக்கா ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இந்த ஆன்டி ஃபேன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இங்க நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு அவன் பின்னாடி வந்து பேசுறான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, இது ரொம்ப தப்பான விஷயம், உனக்கு எதுவுமே முழுசா தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், எனக்கு அவனை நல்லாவே தெரியும், உனக்கு வேணா அவனை தெரியாம இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஓகே, நீ பண்ணதான் போற அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ அதுக்கப்புறமா பண்ணணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உங்க அப்பாவும் அம்மாவும் தான் வந்து இவன் கிட்ட நீ படிக்காம கொள்ளாம அவன் ஃபேன் கிளப் நடத்திக்கிட்டு தண்டமா சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் அவன் வந்து எப்படியாவது உன்னை அவாய்ட் பண்ணாதான் நீ போய் உன்னோட வேலையை பார்ப்பேன்னு சொல்லி அவன் அவாய்ட் பண்ணான். அவன் வந்து உனக்காக தான் பண்ணான், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் உங்க அப்பா அம்மா கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு இவ சொல்றா. இவ்வளவு பேசுறியே, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு இவன் கேட்கறான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ உங்க அப்பா அம்மா கிட்ட தாண்டா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், உனக்கு இது அவசியம் இல்லாதது எனக்கு எப்படி தெரியும்ன்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம பெட்டும் அவனும் வீடியோ எடுக்கிறதுக்காக போறாங்க. பின்னாடியே இவன் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவன் திட்டுறான், எதுக்கு நீ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ வந்து எதுக்காக பிரௌனி கிட்ட அவ்வளவு ரூடா பேசின, அவ எவ்வளவு பாவம் தெரியுமா, அவ உனக்காக தான் சண்டை போட்டா, இன்னொருத்தன் கிட்ட மூஞ்சி தெரியாத ஒருத்தன் கிட்ட அவ்வளவு அளவு அவ சண்டை போட்டா, அவளை போய் நீ இவ்வளவு இன்சல்ட் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ யார்கிட்ட வேணா கோவப்படலாம், யார்கிட்ட வேணா அரகண்டா இருக்கலாம், ஆனா யாரு மேல உண்மையான அக்கறை வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி அரகண்டா நடந்துக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இவன் எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாம இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவ என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்துட்டு எல்லாரோட மனசுல பேசுறது காதுல விழுன்றதுக்காக எல்லார்கிட்டயும் அந்த கோவத்தை நீ காட்டக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இவன் ஷாக் ஆகி நின்னுறான். அது எப்படி உனக்கு தெரியும், டே பெட் நீ தான் சொன்னியா அப்படின்னு ஒண்ணு அவன் பதறான். ஐயோ நான் எதுவும் சொல்லலடா அப்படின்னு சொல்லி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இவ சொல்றா. அப்ப இவனுக்கு கரெக்டா வந்து எங்கேயோ தொலைவுல யாரோ பேசுறது காதுல கேக்குது. நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போறேன்னா பாத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ சொல்றான், நடு ரோட்ல நிக்காத, உனக்குதான் பிரச்சனை, தயவு செய்து இங்க வா அப்படின்னு கூப்பிடும் போது அவ சொல்றா, நீ பிரௌனி கிட்ட சாரி சொல்றேன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றா. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, தயவு செய்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அப்படியா, அப்படின்னா நான் இங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நடு ரோட்ல உட்காந்துக்கிறா. நீ பிரௌனி கிட்ட சாரி சொல்றேன்னு சொல்ற வரையில நான் இங்க இருந்து வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. கரெக்டா வந்து கிட்ட வண்டி வர சவுண்டு கேட்ட உடனே ஓடி வந்து அவளை இழுத்துட்டு போய் வேறான். உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அவன் கேட்கும் போது சொல்றான், எனக்கு ஒன்னும் ஆகல, உன் நெத்தியில தான் ரத்தம் வருது அப்படின்னு சொல்றான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே அவன் மயக்க அடிச்சு விழுந்துடுறான். உடனே இவ ஏத்து கத்துறா, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்ச உடனே அவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவ சொல்றா, உனக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை விட்டுட்டு எல்லாரையும் நீ ஹர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அவன் அப்பயே இவ சொல்றது பெருசா மதிக்கவே மாட்டான். உடனே இவ கத்துறா, உங்ககிட்ட பேசுறதே தண்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கேக்குறான், எதை வச்சு நீ வந்து என்னோட சூப்பர் பவரை நம்புற அப்படின்னு கேட்கும் போது இவ சொல்றா, ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு கேக்குறா. இல்ல, எல்லாருக்கும் வந்து நான் இதை சொன்னேன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நீ எப்படி நம்புற அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன். அதுக்கு அவ சொல்றா, நான் வந்து ஒரு கதை படிச்சிருக்கேன், அதுல கதையில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு அடுத்தவங்க கைய தொட்டு பார்த்து அவங்க பாஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிரும், அதை படிச்சதுனால எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நீ சொல்ற மாதிரி இது ஒண்ணும் கதை கிடையாது, உண்மையா வாழும் போதுதான் அதோட கஷ்டம் என்னன்னு புரியும் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இதை வந்து எப்படி அழகா மெயின்டைன் பண்ணலான்னு நான் ஹெல்ப் பண்றேன்
அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இவனுக்கு அதுல பெருசா நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் அவ சொல்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுநாள் மார்னிங்கே வந்துட்டு அந்த பையன் இருக்கான்ல ஆன்டி ஃபேன், அவன் வந்து இவன் கிட்ட சாரி சொல்றான். எனக்கு எல்லா உண்மையும் இப்பதான் தெரிய வந்தது. எங்க அம்மா கிட்ட பேசின, அவங்க தான் வந்து உங்ககிட்ட கேட்டாங்களாம், அது எல்லாம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஸோ சாரி, நீங்க வந்து என் மேல கோவப்படுறதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துதான் இப்படி எல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் மன்னிப்பு கேட்கறான். உடனே இவன் சொல்றான், அது பரவாயில்லப்பா, நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் படி, அந்த வேலையெல்லாம் பாரு, அவங்க கேட்டதும் தப்பு இல்ல, நீ வந்துட்டு உன்னோட ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நானும் உன்னை வந்து ஹர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டேன், அதனால நானும் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்தது? உங்க அம்மா கிட்ட நான் சொல்ல வேணாம்னு சொன்னேனே அப்படின்ட்டு இவன் கேட்கும் போது உடனே அந்த பையன் சொல்லுறான், ஆனா தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடுது. அவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் ஒரு ஷாப்ல இருக்காங்க. அப்ப ஹீரோ ஓடி போய் அவங்க வாங்குறதை இவர் எடுத்துக்கிட்டு, இது உனக்காக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வாங்கி தர அப்படின்னு அவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது ஹீரோ கேக்குறாரு, இன்னைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னு. உடனே எதுக்காக கேக்குறேன்னா, கொஞ்சம் பிஸி தான். சரி, நீ எதுக்கு கேட்குறேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா இப்படி சொல்றியே அப்படின்னு கேட்கும்போது இவ முழிக்கிறா. என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஏன் என் மைண்ட்ல ஓடுறதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அவன் சொல்றான், நீ ஒரே ஒருத்தி தான், இது வரைக்கும் என்னால உன்னோட மைண்டை தான் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாவா சொல்ற அப்படின்ட்டு ஹீரோயினும் கேட்கிறா. ஐயோ, இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே மனசுக்குள்ள திட்டினா கூட உனக்கு என்னன்னு தெரியாது இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் காரணம் கொடூரமா காமிச்சிட்டு இருக்கா. இல்லையே, நீ என்ன புகழற மாதிரி தான் இருக்கு, இரு இப்ப ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் அவ தலையில 2 விரல வச்சுக்கிட்டு, நான் ரொம்ப செக்ஸியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், என் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது, என் கண்ணு செம்ம அழகாக இருக்குது, என்கிட்ட இன்னும் க்ளோஸப்பாக வந்து பேசணும்னு உனக்கு தோணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ எல்லாம் பொய்யா சொல்கிறிய வெளியில் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அவள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டே இருந்து கையை தட்டி விட்டுறா. ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து கையில் கொட்டிடுது. சரி சரி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அந்த டைமுக்கு டப் ஓடி வந்து இவளை கட்டி பிடிச்சிக்கிறா. நீ எழுதின சம்மரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவங்க மேற்கொண்டு கதை எழுத சொல்லிட்டாங்க தெரியுமா, நீ நல்ல வேலை பண்ண, இப்போ இன்னும் க்ளோஸா ஹீரோ கிட்ட வாட்ச் பண்ணி அவனை பத்தி இன்னும் நல்ல கதை எழுதிடலாம்ல அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லடா, எனக்கு இப்போ கொஞ்சம் அது யோசனையா இருக்கு, நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு இவ சொல்லிட்டே இருக்கா. ஓ, நீ அப்பனா அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு சொல்ல போறியா அப்படின்னு இவன் சொன்ன உடனே, அப்படிலாம் இல்ல, நம்ம கதை எழுதுறோம் அப்புறம் இங்க இருந்து கிளம்புறோம் போதுமா அப்படின்னு இவ சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் கேட்டுடுறான். உடனே அவளுக்கும் கஷ்டமாயிடுது. அவன் வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடறான், எல்லாரும் மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வித்தியாசமா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு அங்க இருந்து அவன் போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து பெட்டுக்கிட்ட இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அவளை நம்பினேன், அவளும் இப்படி இருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் தனியா போய் ஒரு இடமா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பேட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து உன்னோட கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்கணும்டா, இல்லைன்னா வந்து எதுவுமே உனக்கு செட் ஆகாது, நீ எல்லார்கிட்டயும் வந்து பயங்கரமா கோவப்படுற, அதனால உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃபும் பாதிக்கும், உன்னோட பர்சனல் லைஃப்பும் பாதிக்கும். ஸோ கொஞ்சமாச்சும் நீ வந்து எல்லார்கிட்டையும் கொஞ்சம் தன்மையாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உன்னால இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவங்கிட்டே சொல்றான், என்னோட நிலைமை உனக்கு புரியுதோ இல்லையாடா, நீ என்னோட இப்படி பேசுறேன்ட்டு ஹீரோ கோவப்படுறான். இவனும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு, நான் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறேன், உன்னோட வேலையை நீ பாரு அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஹீரோவே கொஞ்சம் நேரம் கழிச்சு பேட்டை தேடி வரான். அவன் பார்த்தா கெவின் கிட்ட வந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். இவன் புரிஞ்சிக்கவே மாட்டான்டா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்த உடனே கூப்பிடுறான். இவனும் திரும்பி பார்க்குறான். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. சாரிடா, இனிமே வந்து நான் நீ சொல்றது கேட்குறேன், நான் நீ சொல்றது புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறானுங்க. நைட்டு இவனுங்க கேம்ப் போட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம ப்ரௌனியும் ஆனாவும் வந்திருக்காங்க. இவனே ஷாக் ஆயிடுறான், என்ன இங்க வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு. அப்புறமா உடனே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கோவப்பட்டுட்டு போயிட்ட, நான் வந்து அந்த மாதிரி மீன் பண்ணியே சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான்.
இதுதானே எக்ஸ்கியூஸா கேட்க வந்திருப்ப, நல்லா கேட்டுட்டு போ, எனக்கு கவலை கிடையாதுன்னு. அப்பயும் அவன் மதிக்கவே மாட்டான். உடனே இவளுக்கு கோவம் வந்தது. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, நான் ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி உன்னை பத்தி நான் கதையெல்லாம் எழுதினேன். மற்றபடி நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ, எது ஒன்னுத்தையும் நீ புரிஞ்சிக்காமே எல்லார் மேலேயும் கோவப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பவும் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவன் நடக்கிறான். இவ உடனே கீழே விழுந்துட்டா மாதிரியும் கால் வலிக்கிற மாதிரியும் அழுகுறா. இவன் சொல்ல, இந்த டிராமாலாம் நீ என்கிட்ட பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் பேட் அங்க இருந்து போயிடுறான், இவளை கண்டுக்காமையே. அங்க போனோடனே பேட் கேட்கறான், ஆனா எங்கடா அப்படின்னு கேட்கும் போது, அவ சும்மா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கா, நான் அதனால அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் ரூடா நடந்துக்காதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றேன். உனக்கு அவளை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா நீ புரிஞ்சுக்குவ, போய் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வா போ, அவ உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் கொடுக்குறான். அவனும் அதுக்கப்புறமா ஆனான்னு கத்திட்டே போறான் காட்டுக்குள்ள. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, நம்ம ப்ரௌனி, ஆனா, பேட் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பிளான் போட்டிருக்காங்க. சடனா நாங்க அங்க நின்னுறோம். அதுக்கப்புறம் அவனால ஒன்னும் எங்களை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ நீ என்ன பண்றனா, உன் மைண்ட்ல இதை பத்தி யோசிக்காத, உனக்கு இதை பத்தி யோசனை வந்துச்சுன்னா எதுனா பாட்டு பாடிட்டே இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பதான் அவனுக்கு உன்னோட மைண்டை ரீட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப உடனே அவன் ஓடி வந்துடுறான். இன்னும் இங்கதான் இருக்கியா, உண்மையாவே உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு சொல்றான். ஆமா, அப்படியே நீதான் கவலையே இல்லாம விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு திட்டுறா. அப்பதான் பேட் சொன்னதை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இந்த டிராமால எல்லாம் வர மாதிரி நீயும் அவனும் க்ளோஸ் அப்ல இருக்கிற மாதிரியும் ஐ கான்டாக்ட் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா பையன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி அது அவளுக்கு ஞாபகம் வந்த வேணும்னே தடிக்க அவனை மேல ஏத்துக்கினே விழுறா. அதே மாதிரி கரெக்டா தடிக்கு மேல விழுந்த உடனே அவனும் அப்படியே க்ளோஸ் அப்ல இவளையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். உன் கதையில இதெல்லாம் எழுத மறந்துடாத, நீ இவ்வளவு வெயிட்டா இருக்க, இந்த வெயிட்டை தூக்கிட்டு நான் அவ்வளவு தொலைவு நடக்க வேண்டியதா இருக்குல்ல, இதெல்லாமே உன் கதையில எழுத புரியுதா, வெறும் நான் அரகண்டா இருக்கேன், கோவப்படுவேன், கத்துவேன், அதை மட்டும் எழுதாத புரியுதா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப உனக்கு ரொம்ப வெயிட்டான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா ஓகேயா அப்படின்னு இவ கேக்குறா. அது பாரு, இதெல்லாம் பேசாத, நான் இன்னும் உன் மேல கோவத்தை சரி பண்ணவே இல்லை, நீ அதுக்குள்ள ஓவரா பேசுற அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு எப்போ என் மேல கோவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நானும் மைண்ட் ரீட் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு கிண்டல் பண்றா. அவ்வளோ அங்க தூக்கிட்டு போய் நிக்கிறான். அப்ப பேட் உடனே பாக்குறான், மைண்டுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ பிளான் பண்ண மாதிரி நடந்துருச்சுன்னு. இவனுக்கு அது கேட்டுக்குது. உடனே தொப்புன்னு இறக்கி விட்டுறான் அவளை. மரியாதையும் சொல்லி என்னடா பிளான் அப்படின்னு அவன் கேட்ட உடனே ப்ரௌனியும் பேட்டும் பயந்து எழுந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க தள்ளி. அதோட மறுநாள் மார்னிங் ப்ரௌனிய சொல்றான், நீ போய் சாரி கேளு, அவன் இங்கதான் தனியா தான் இருக்கான், நீ இப்ப சாரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவன் இருக்க மூட்ல எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அனுப்புறாங்க. அதே மாதிரி அவ போய் அங்க நின்ன உடனே அவனே என்ன சொல்றான்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எப்பயுமே நீ எனக்கு நல்லதுக்காக தான் எல்லாமே செஞ்சிருக்க, நான் தான் உன்கிட்ட கோவமா எல்லா நேரமும் உன்னை திட்டி இருக்கேன், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இவ கட்டி பிடிக்க வர, அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கவே சரி சரி வேண்டாம் அப்படின்னு உடனே அவனே கை நீட்டுறான் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் உடனே ஹீரோயின் பேட்டை பார்த்து சொல்றான், எங்கேயோ புகையிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும் போது உடனே அவன் சொல்றான், ஆமா அப்படின்னு சாரி கேட்டா சாரி கேட்டு வர வேண்டியதுன்னு, இப்ப கட்டி பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்காங்க பாரு எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டுறான். பேட் வவுனியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவளா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு, எல்லாம் உன்னாலதான் நடந்தது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவனை காண்டுல இருக்கான். ஏதோ ஒண்ணு, இனிமே அவன் பின்னாடியே சுத்தின்னு இருக்க போற அதுதானே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் இனிமே அவன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பேன், ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்னு இவன் காண்டாவே பேசுறான். ஏன்னா அவன் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், அதனாலதான் உன்கிட்டயே உன் பின்னாடியே சுத்தி சுத்தி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா உன்னோட சூப்பர் பவர் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் உன்னை ஃபாலோ பண்ணி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ ரைட்டர் இல்ல, அதான் நல்ல கதை சொல்ற, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்காக சொல்றான், ஐயோ இப்பதான் நான் ஃபீல் பண்றேன், எதனால உனக்கு என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியலன்னு, பண்ண முடிஞ்சிருந்தா என்னால நீயே உண்மையை தெரிஞ்சிருப்ப இல்ல அப்படின்னு சொல்ற. நான் உண்மையதான் சொல்றேன்,
சொல்றேன், எனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவன் டக்குன்னு சொல்லிடுறான், எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்ட்டு எல்லாம் கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு. உடனே அவளோட மூஞ்சே மாறிடுது. உடனே இவன் அப்படியே அவளை க்ளோஸா கிட்ட போயிட்டு இருக்கான். உன்னோட கதையில இந்த சீன்ல வந்து ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் எழுது அப்படின்னு சொல்றான். உடனே இவ சிரிச்சுக்கிட்டே பிடிச்சி தள்ளி விட்டுறா, போடா சரிதான், ஆசைதான் உனக்கு ரொம்ப அப்படின்னு. பேட்டும் ப்ரௌனியும் பார்த்துட்டு இருக்காங்க. பேட்டுக்கு வந்து ஐயோ இவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கேக்குறான், எனக்கு ஒரு உண்மையை சொல்ல, நீ ஒரு கதை சொன்னல, ஒரு பொண்ணுக்கு வந்து அடுத்தவங்க கையை பிடிச்சி பார்க்கும் போது அவங்களோட பாஸ்ட் தெரியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நீதானே அப்படின்னு அவ கேக்குறான். உடனே இவ அப்படியே சைலண்டா இருக்கா. இவ ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆமா, அப்படி இருந்தா நான் ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட போறேன்? நான் வந்து உன் கையை பிடிச்சி பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பேன்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்ப நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லிட்டா, நீ வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்ற. ஓ, கிஸ் வேற பண்ணன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லும் போது இவ பிடிச்சி தள்ளி விடுறா, போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன்னு வேற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. வேறு எதுனா படம் வேணும்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.